அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இன்று நமது இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா இல்லையா? இந்த நம்ம பூந்தமல்லியில் ஹோலி கிறிஸ்டன் ஸ்கூலில் இது செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இந்த சுதந்திரம் நம்ம கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னுதாரணமாக இருக்க இந்த 4 தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவர்கள் வழியில் ஒவ்வொரு சின்ன சின்ன இனிஷியேஷன் இந்தியாவில் போராட்டம் மாதிரி வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஓகேங்களா? அது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன போராட்டங்கள்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி எப்படிலாம் நடந்தது? யாராவது ஒருத்தர் என்னென்ன போராட்டங்கள் மறந்துச்சா? ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அவ்வளோ கேள்விப்பட்டீங்களா? அதில் மெயினான விஷயம் உண்ணாவிரதம். அது காந்தியடிகள், நம்மளுடைய தேசிய தந்தை காந்தியடிகள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும் போது அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே எழுதியிருக்காரு, பல நாடுகளில் ஒரே தலைவர் இருப்பாங்க, போராட்டம் நடக்கும். இந்தியாவில் மட்டும்தான் மக்களை திரட்டி, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து போராட்டம் ஃபஸ்ட்டு அந்த போராட்டம் வழியே வந்து இந்தியாவிலேருந்து தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த இந்து சுவராஜ் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு காந்தியடிகள் ஐயா. பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த அதாவது சத்தியாகிரகம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் தப்பு பண்ணிட்டோம்னாலோ இல்லை சரியாக பேசினாலோ அவங்க பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு 2 நாள் நம்மளே என்னன்னு கேட்போம், ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளையே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பீரங்கி வச்சியோ ஆயுதங்களை வச்சியோ நம்மளுடைய இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கல, அன்பினால் வாங்கப்பட்ட சுதந்திரம். அதனால தான் இன்னைக்கு அன்பு அதிகமான நாடு, அதாவது உலகத்தில் பல்வேறு நாடுகள் நம்மளுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கின நாடுகள் ஆகட்டும், நம்மளுக்கு பின்னாடி சுதந்திரம் வாங்கின நாடுகள் கிட்டத்தட்ட 10 முறை 5 முறை ராணுவ ஆட்சியை பார்த்துருச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பக்கத்தில் இருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட நிறைய முறை ராணுவ ஆட்சி பார்த்துருச்சு. அதே மாதிரி பங்களாதேஷ் இப்போ சுதந்திரம் வாங்கின நாடு, ஆனால் அதுவும் நிறைய முறை ராணுவ ஆட்சி பார்த்துருச்சு. நமக்கு கீழே இருக்கிற இலங்கை, அந்த நாடு ராணுவ ஆட்சி, தினம் ராணுவ ஆட்சி தான். அப்படிலாம் இருக்கு. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் நமக்கு சுதந்திரம் வாங்கின இந்த 79 ஆண்டுகளில் ராணுவ ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. இது நம்மளுடைய எந்த வெற்றி? நம்முடைய அன்புக்கு கிடைத்த வெற்றி. ஓகேவா? அப்போ நம்ம மாணவர்கள், நம்ம பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே என்ன வழியில் போகணும்? நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயத்தை வாங்கினா அது நமக்கு நல்ல விதமா பயன்படாது. சரியா? அன்பால நல்ல விஷயமா நம்மளுடைய எய்ம் கோல்ஸ் அதை கேட்குற விதமாகட்டும், நம்ம படிப்பு விஷயம், மற்ற மாணவர்கள் கிட்ட பழகிற விஷயங்கள் எல்லாமே சாஃப்ட் கார்னராக நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான மெசேஜை நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கிட்ட சுதந்திரம் அப்படி இருந்தாலும் உலக நாடுகள் நம்மளை அச்சுறுச்சிச்சு. நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்தியாவை அடிமையாக பார்த்துச்சு. அப்போ நமக்கு நம்மளுடைய இந்தியாவில் இருக்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் திறமைகளை இந்தியாவுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு போக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தி காமிச்சார் நம்ம அப்துல் கலாம் ஐயா. உலக நாடுகளே பயந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இப்போ நடந்த போர்ல ஆகட்டும், போர் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், நம்ம இந்தியாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வலிமை வேணும் இல்லையா? அதை ஏற்படுத்தி கொடுத்த அப்துல் கலாம் ஐயா அவரை நம்ம ஒரு நினைவு கூறணும் இல்லையா? போக்ரான் அணுகுண்டு அணு ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் பல நாடுகள் நம்மளை இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்குது. அவருக்கு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒவ்வொரு சிட்டிசன்ஸ் என்ன நம்மளுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் பல்வேறு நாடுகளில் போர்கள் நடந்துகிட்டு இருக்கு.
நீங்கள் டிவியை ஆன் பண்ணாலோ இல்லை யூடியூப் ஆன் பண்ணாலோ காசா, பாலஸ்தீனம், உக்ரைன், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகளில் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பனிப்போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. நேரடி போர்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸோடைய இன்வால்வ்மெண்ட் அதுல ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம மக்கள் நல்ல ஒரு அன்பு வழியில் நம்மளுடைய முன்னேற்றம், நமக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா கூட நமக்கு எவ்வளோ ஒரு நமக்கு பிரச்சனைகள் வரும்ன்றதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஓகேங்களா? உணவு கிடைக்காம, ஒரு வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் இருக்கணும், நமக்கு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம என்ஷோர் தட் இப்போ என்ன இருக்கோ அது கரெக்டாக அப்படியே போகணுன்றதை கடவுள்கிட்ட நம்ம ஒவ்வொரு முறையுமே பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறேன். மேலும் மாணவ மாணவிகள், இப்போ இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர நாட்டில் நமக்கு எவ்வளோ வசதிகள், எவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்முடைய இந்திய திருநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒவ்வொரு ஒலிம்பிக்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நமக்கு செஸ்டில் இந்தியா தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. அப்போ நம்மளுடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா எதிரிகளாகட்டும் இல்லை எந்த ஒரு யாராக இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? நம்முடைய பலம் என்ன? இந்தியர்களுடைய பலம் வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகேவா? நம்ம வந்து இவங்க அவங்க அப்படி பார்த்து பழகிறவங்க கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய பலமே. அப்போ அதை நம்ம மனசுலேருந்து எடுக்கக்கூடாது. எவ்வளோ யாரெல்லாம் வந்து எதிர்ப்பை திணிச்சா கூட நம்ம அன்பை திணிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஹோலி கிறிஸ்டன் ஸ்கூலுக்கு கூப்பிட்ட இந்த கரஸ்பாண்டன்ட் மேம் அவங்களுக்கும், ஃபாத்திமா நாச்சியார் மேம் அவங்களுக்கும், அண்ட் ஹெட்மிஸ்ஸஸ் மேம் அவங்களுக்கும், அண்ட் வைஸ் பிரின்சிபல் அவங்களுக்கும், அண்ட் பெலோடு பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே நீங்கள் இன்னும் என்னென்ன பேரண்ட்ஸு தொடர்ந்து என்னென்னலாம் போட்டிகள் நடக்குதோ, வாய்ப்புகள் இருக்கோ, ஸ்டூடெண்ட்ஸை காம்படேட் பண்ண வைக்கணும். பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட், அதான் என்ன சொல்லுவாங்க, இந்த ரீசெண்டாக இது பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த செஸ்டில் வின் பண்ண அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக இதை பண்ணியிருக்காங்க. அவங்கள எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்குதோ போயிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட்ஸோடைய இன்புட் வந்து ரொம்ப தேவை. நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டாவோ இல்லை இது பண்ணிட்டாலும் இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பேரண்ட்ஸ். என்னென்னா பல்வேறு வேலைகள் இருக்கும், பட் இருந்தாலும் காலையில் ரெடி ஆகி வந்ததுக்கு ஐ ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ பேரண்ட்ஸ். ஸோ இது கண்டினியூ பண்ணோம். தொடர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்தில் ஸ்டாஃப்க்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கான அந்த அட்டாச்மெண்ட் வந்து இருந்ததுன்னா நம்ம இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னென்னலாம் போட்டிகள் நடக்குதோ நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம மேலும் மேலும் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்முடைய பலம் அதிகரிக்கும், நம்மளுடைய அந்த வெற்றிகளும் அதிகரிக்கும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.